இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம காட்டில் விளைஞ்ச உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா போடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் அப்படியே கிண்டிக்கலாம். கிண்டி எல்லாம் நல்லா தாளித்து எடுத்துட்டு நல்லா பிரட்டிக்கலாம். உப்பு அதெல்லாம் எல்லாம் எண்ணெயெல்லாம் அதிலே சாடுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கெல்லாம் பச்சை மாவு கலந்துக்கிறலாம். கொஞ்சம் கடலை மாவு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் எல்லாம் கலந்து அப்படியே கலந்துக்கலாம். நல்லா கட்டி விடாமல் கலந்தாச்சு பாருங்கள். அது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா அப்படி கலந்துக்கிறணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி மாவில் முக்கி போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா போட்டது போக மிச்சம் கொஞ்சம் மாவு மிச்சப்பட்டுருச்சு. அதில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பஜ்ஜிக்கு மாதிரி வெட்டி பஜ்ஜி போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம தோட்டத்திலே போட்டு எடுத்த உருளைக்கிழங்கு. நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு போண்டா, பஜ்ஜி, டீ ரெடி.